அனைவருக்கும் வணக்கம். இன்றும் தாயகம் இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். பிரதானமான முக்கிய செய்திகள். வருமானம் குறைந்தவைக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். இந்த புத்தாண்டில் வருமானம் குறைந்த மக்களுக்கு நல்ல ஒரு சேவையை வழங்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். இலங்கையில் இலங்கை பூராக இருக்கின்ற ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்புறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த வேலையற்ற பட்டதாரிகளுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும். படித்த வேலையற்றவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும். தேசிய மக்கள் சக்தி யாழ் மாநகர மேயர் வேட்பாளராக விரிவிரியாளர் கபிலன் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். சிங்கள பிரதேச சபையிலேயே வவுனியாவில் பெருமுன போட்டி. வவுனியாவில் தேசிய மக்கள் சக்தி தனி சிங்களத்தில் வேட்புமனு. உள்ளூராட்சி அதிகாரங்கள் தமிழர் கையில் இருக்க வேண்டும். சிவசக்தி ஆனந்தன் தெரிவிப்பு. தென்னக்கோனை பிடிக்க முடியாத அரசாங்கம் விற்கப்பட வேண்டும். சமிந்த விஜயஸ்ரீ எம்பி தெரிவிப்பு. சேவையிலிருந்து தப்பிய 16,000 படையினர் கைது. பிரபாகரனை தேடியது போன்ற தென்னக்கோனையும் தேடினோம். மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவிப்பு. சிறார்களின் உளப்பிரச்சனையை கண்டறிய பிரான்சில் தமிழ் மாணவன் படித்த சாதனை. ஏப்ரல் மாதம் முதல் பால் தேநீரின் விலை கூடும். இனி விரிவான செய்திகள். விரிவான முதல் கணேசன் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தொடர்ந்து விரிவான செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். விரிவான செய்திகளுக்கு முதல் எமது கணேசன் குரல் செய்திக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்து பார்ப்பவராக இருந்தால் எமது காணொலியை முதல் தடவையாக பார்க்கிறவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கிறவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்ப்போம். இந்த வருமானம் குறைந்த ஆட்களுக்கு இது வருகின்ற புத்தாண்டில் நிவாரண பொதிகள் வழங்கப்படுமா? வருமானம் குறைந்தவர்களுக்கு புத்தாண்டு நிவாரண பொதி. அமைச்சர் வசந்த சமரசிங்க தகவல். நாட்டில் உள்ள வருமானம் குறைந்த 8,33,000 மக்களுக்கு 5,000 ரூபா பெறுமதியான நிவாரண உணவு பொதியை 2,550 ரூபாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது ஒரு நல்ல ஒரு செய்தி. அதாவது அந்த பொதியின் உண்மையான விலை 5,000 ரூபா. அது வருமானம் குறைந்த மக்களுக்கு 2,550 ரூபாக ஏறக்குறைய அரை விலைக்கு கொடுக்கப்பட போகுது. இது ஒரு சரியான மகிழ்ச்சியான செய்தி. எனவே மக்கள் இந்த வருகின்ற புத்தாண்டு இதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த விஷயத்தை நேற்று முந்தின நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய ஒரு கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். யார் தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வசதி குறைந்த மக்களுக்கு நிவாரண பொதி ஒன்றை சதோசா ஊடாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த 1,000 மில்லியன் ரூபாவை 1,500 மில்லியன் ரூபாவாக அதிகரிப்பதற்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். நாட்டிலே 1.7 மில்லியன் மக்களுக்கு அஸ்வஸ்ம வழங்கப்படுகிறது. 8,33,000 மக்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பித்து காத்திருப்பு பட்டியலில் உள்ளனர். இந்த நிவாரண உதவி பொதி காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களுக்கே வழங்கப்பட உள்ளது. சதோச விற்பனை நிலையங்கள் ஊடாகவே இவை வழங்கப்படும். அதாவது அஸ்வஸ்ம பெறாத ஆக்களுக்கு தான் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. நல்ல ஒரு விஷயம். ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை. ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு மாகாண மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவ தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மொனராகலை, மன்னார், திருகோணமலை, அம்பாறை, புத்தளம், அனுராதபுரம், பொலனறுவை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களில் கணித விஞ்ஞான தகவல் தொழில்நுட்பம், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கு ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு மாகாண மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நல்ல செய்தி. எனவே பட்டதாரிகளுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி. உள்ளூராட்சி மன்றங்கள் தமிழர் கையில் இருக்க வேண்டும். சிவசக்தி ஆனந்தன் தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்கள் தமிழ் மக்களுடைய கையில் இருக்க வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்கள் தமிழ் மக்களின் கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோளாக இருக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார்.
வவுனியாவில் தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுராண்ட கட்சி தனிச்சிங்களத்தில் வேட்புமனு. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியாவில் 5 சபைகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தேசிய மக்கள் சக்தி நேற்று தாக்கல் செய்தது. வேட்புமனுவை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் தலைமையிலான குழுவினர் தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை உட்பட அனைத்து சபைகளும் வேட்புமனு பத்திரங்கள் அனைத்தும் சிங்கள மொழியில் மாத்திரமே பூர்ணப்பட்டு கையளிக்கப்பட்டுள்ளன. இது எப்படி பார்த்தீங்கோ இப்போ தெரியுது அனுராண்ட செயற்பாடுகள் இவ்வாறு போகுதுண்டு. வடக்கு தமிழ் மக்களினுடைய ஆதரவை ஆட்சி அமைத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மொழியை தவிர்த்து தனிச்சிங்களத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தமை பலரையும் அதிருப்திக்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே அனுராசா மெல்ல மெல்ல தன்னுடைய முகத்தை காட்ட வலிக்கிறார் என்றான் தெரிகிறது. பார்ப்போம் அது எது மட்டும் போகுதாண்டு. தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட வேட்பாளராக விரிவிரியாளர் கபிலன். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபையின் மேயர் வேட்பாளராக ஏழாலையைச் சேர்ந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவிரியாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் போட்டியிட உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி நேற்று வியாழக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் சந்திரசேகரன் இதனை தெரிவித்துள்ளார். இதில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சந்திரன் ரஜீவன், கருணாநாதன் இளங்குமரன் ஆகியோரும் பங்கு பெற்றிருந்தனர். 33 கிலோ கெரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். டிக்வெல்ல உருகமுவ பகுதியில் 33 கிலோகிராம் கெரோயினுடன் நேற்று முன்தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் 66 கோடி ரூபாய் பெறுமதியானது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிங்களவர்களுக்கான காணிகள் யாழில் கோரிக்கை இல்லை. யாழ் மாவட்ட செயலகம் தெரிவிப்பு. யாழ் மாவட்டத்தில் சிங்களவர்களுக்கான காணிகள் என உரித்து கோரிக்கை எவையும் முன்வைக்கப்படவில்லை என யாழ் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. தென்பகுதியில் உள்ள சிங்களவர்களால் யாழ் மாவட்டத்தில் தமக்கு காணி உரித்துள்ளதாக தெரிவித்து கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டதா, எத்தனை கோரிக்கை விடுக்கப்பட்டன, எந்த மாவட்டத்தினை சேர்ந்தவர்களாக விடுக்கப்பட்டனர் போன்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் 15 பிரதேச செயலர் பிரிவுகளிலும் அவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்படவில்லை என மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. தென்னக்கோனை பிடிக்க முடியாத அரசாங்கம் மீட்கப்பட வேண்டும். சமைந்த விஜயஸ்ரீ எம்பி தெரிவிப்பு. தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படவில்லை. அவர் தானாகவே நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். 75 ஆண்டுகால அரசாங்கங்களை விமர்சித்து கொண்டு எதிர்க்கட்சிகள் மீது சேறு பூதும் இந்த அனுர அரசாங்கம் இதற்காக வெட்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமைந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். சேவையிலிருந்து தப்பிய 16,000 படையினர் கைது. சட்டபூர்வமாக சேவையிலிருந்து விலகாத முப்படைகளைச் சேர்ந்த 16,000க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 1394 இராணுவத்தினர் உள்ளடங்குகின்றனர் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் 138 விமானப்படை வீரர்களும் 72 கடற்படை வீரர்களும் அடங்குகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சிகளை கைப்பற்றிய தீர்வோம் அரசாங்கம் நம்பிக்கை. உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை பலத்தை பெறுவதில் தேசிய மக்கள் சக்திக்கு சிக்கல் இருக்காது என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளது, கம்பஹா மாவட்டத்தில் உள்ள 2 மாநகர சபைகள் உட்பட 19 உள்ளூராட்சி சபைகளுக்கும் பலமான அணிகளை களமிறக்கியுள்ளோம். வெற்றி தொடர்பில் சந்தேகம் கொள்ள வேண்டியதில்லை. பொதுத் தேர்தலைப் போலவே குட்டி தேர்தலிலும் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை உள்ளது. பொதுத் தேர்தலின் போது பெரும்பான்மை பலம் கிடைக்காது என்றார்கள். ஆனால் மக்கள் ஆணை வழங்கினார்கள். எமது பயணம் மக்களுக்கு தெரியும். எனவே அனைத்து சபைகளிலும் வெல்வோம் என்றார். பிரபாகரனை தேடியது போன்ற தென்னக்கோனையும் தேடினோம். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளார். பதில் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை பிடிப்பதற்கு மேற்கொண்ட நடவடிக்கை போன்ற ஒன்றில் போலீசார் ஈடுபட்டனர் என சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் நீதிமன்றத்தின் ஆஜராகிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் இவரை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் பெரும் தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்தனர். பிரபாகரனை தேடுவது போன்றே இவரை தேடித்திருந்தோம். ஆனால் இவர் நேற்று வரை தமது மதச்செல்வாக்கை பாவித்து கைது செய்யப்படுவதை தவிர்த்து வந்தார். இவர் தனது முகவரியாக வழங்கியுள்ள வீட்டின் உண்மையில் பௌத்த மதகுரு ஒருவரை வசிக்கின்றார். கடந்த சில நாட்களாக போலீசார் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மற்றும் ஏனையவர்களிடம் இவர் எங்கிருக்கின்றார்கள் என்ற விசாரணை செய்தனர். செல்வாக்குள்ளவர்களுடன் இவர் உடன்பாடுகளை செய்து கொண்டுள்ளார். இவரது வீட்டை சோதனையிட்ட வேளை 195 மதுபான போத்தல்களும் 100க்கும் மேற்பட்ட ஆடம்பர பரிசு கூடைகளும் காணப்பட்டன. அரசாங்க ஊழியர்கள் சிறிய பரிசு பொதியை கூட பெற முடியாது.
இவ்வாறு இருக்கையில் இவரால் எப்படி இவற்றை பெற முடிந்தது? அவரது வீடு ஒரு வடிசாராய தொழிற்சாலை. அவரது பெயரின் கீழ் எந்த சொத்துக்களும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அவருக்கு 8 வீடுகள் உள்ளன. இதன் காரணமாக இவர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை விட ஆபத்தானவர் என தெரிவிக்கின்றேன். உண்மையில் இவர் ஒரு பிசாசு என்றார். சிறார்களின் உளப்பிரச்சனையை கண்டறியக்கூடிய கருவி பிரான்சில் தமிழ் மாணவன் சாதனை. பிரான்சில் சிறார்களுக்கு ஏற்படுகின்ற மன இருக்க உள பாதிப்புகளை உடனடியாகவே கைபேசி வழியாக எச்சரிக்கும் திறன் கொண்ட கருவியை உருவாக்கி ஈழத்தைச் சேர்ந்த சுஜீவன் முருகானந்தம் என்பவர் சாதனை ஈட்டியுள்ளார். பிரான்சில் இடம்பெற்ற துறைசார் கருவி உருவாக்குநர்களுக்கான தேர்வில் சுஜீவன் முருகானந்தம் உருவாக்கிய கருவி மக்களின் விருப்பு வாக்குகளால் வெற்றி எட்டியுள்ளது. இளம் சிறார்கள் அகமன நிலையை உணர்ந்தறியும் தொழில்நுட்பத்தை கொண்டதாக இந்த கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் பால் தேநீர் விலை கூடும். பால்மாவின் விலை அதிகரிப்பதால் பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்படும் என்று இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து பால்மாவின் விலை அதிகரித்தால் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் பால் தேநீரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கைகள் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது.